Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா B&Q நம்ம ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு கார்டன் ஏரியாவுக்கு போகும்போது பிளான்ட்ஸை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போயிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்க்கவே எல்லா ஃப்ளவருமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ எதை வாங்குறது, எந்த செடியை வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு. நமக்கு இங்கே வந்துட்டு ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மிலாம் கிடையாது. ரேட்லாம் நம்ம ஊர் விலைக்கு பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு 1400 ஒரு சின்ன செடியே வந்துட்டு 400 300 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் எந்த செடி வாங்குறது எதை விடுறதுனே தெரியல. இங்கே இருக்க மிளகா செடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு செடி மேலே பார்த்து முளைச்சிருக்க மிளகா செடி இங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் வந்துட்டு ஒரு 3 செடி எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒரு 2 இந்த டாலியா அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த செடி வந்துட்டு 2 எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு பாட்ஸ் வாங்க வேலை இருந்துச்சு. வெளியே வந்துட்டு கார்டனிங் பண்ணுறதுக்கு இதுவே வந்து ஒரு ரேட் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு நம்ம செடி வாங்கலை. ஏன்னா நமக்கு வந்துட்டு சீசன் வரை வந்துட்டு முடிகிற ஸ்டேஜில் தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலராக இருந்துச்சு இந்த ஃப்ளவரு. ஸோ இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஃப்ளவர்லாம் பார்க்கும்போது எந்த செடி எடுக்கிறது எந்த செடி விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் அடித்த மாதிரியே இருந்துச்சு. ப்ளூ, க்ரீனு, ஒயிட்டு, எல்லோ அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு இந்த ஒரு செடி மட்டுமே இருந்துச்சு. ஸோ இந்த இது எட்டக்கு வந்து பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த செடியே.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெமன் செடியும் இருக்குது. லெமன் ஃபுல்லும் வந்துட்டு நல்லா காய்ச்சி இருந்துச்சு. பட் அந்த லெமன் செடியை வந்துட்டு 25 பவுண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் செடி, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரூட் செடி, ஃப்ரூட் மரமுமே வந்துட்டு இருந்துச்சு இங்கே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி மாதிரி வளர்கிற செடியும் இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே பாட்ஸ் தான். ரொம்ப டிசைனாக இல்லைனாலும் நம்ம அவுட்டோரில் வைக்கிற மாதிரி பாட்ஸ் தான் இங்கே வந்துட்டு இங்கே உள்ளே இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு நம்ம இன்டோர் பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே இருந்துச்சு. இந்த சைடில் வந்துட்டு நமக்கு ஹேங்கிங் பாஸ்கெட்டு, இந்த சைடில் வந்துட்டு கம்போசிட்டு, வுட்டு ரேக்கு, அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பந்தல் போடுறதுக்கான எல்லா திங்ஸுமே வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
தேங்க்ஸ் for watching. Bye.